அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு சீசன் மாறும்போதும் சளி, இருமல், காய்ச்சல் என குழந்தைகள், பெரியவர்கள் என எல்லோருக்குமே வரும். இதற்கு முக்கிய காரணம் நோய் எதிர்ப்பு மண்டலம் பலவீனமாக இருக்கிறதுனால தான். நம்ம தினமும் செய்யக்கூடிய ஒரு சில பழக்க வழக்கங்கள் நம்மளோட நோய் எதிர்ப்பு அமைப்பை வலுவிழக்க செய்யும், நோய் வருவதற்கும் காரணமா இருக்கும். இன்னைக்கு ஹெல்த் டிப்ஸ் தமிழ் டிவியில அப்படி என்னென்ன பழக்கங்களை நம்ம தவிர்த்தா நம்மளோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்த முடியும் அப்படிங்கறத பார்க்கலாம். முதலாவதா, சர்க்கரையை அதிகம் பயன்படுத்துவதை தவிர்க்கணும். அதிக சர்க்கரையை கலந்திருக்கும் உணவுப் பொருட்களை சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும், குடல்ல இருக்கும் பாக்டீரியாக்களோட சமநிலையையும் சீர்குலைக்கும். அதனால சர்க்கரை சேர்க்கப்பட்ட உணவுப் பொருட்களை அதிகமா சாப்பிடுவதை நம்ம தவிர்க்கணும். இரண்டாவதா, விட்டமின் டி குறைபாடு இருக்கிறவர்களுக்கு. விட்டமின் டிக்கு தான் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துவதில் முக்கிய பங்கு இருக்கு. இந்த விட்டமின் டி குறைபாட்டால் நோய் தொற்றுகள் நம்ம உடம்புல எளிதில வந்துடும். வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருப்பவர்களுக்கு இந்த விட்டமின் டி குறைபாடு ஏற்படும். எனவே தினமும் காலையில சூரிய ஒளி உடல்ல படும்படி சில செயல்பாடுகளை நாம செய்ய வேண்டும். மூணாவதா, நல்ல தூக்கமின்மை. நோய் எதிர்ப்பு செயல்பாட்டிற்கு தூக்கம் முக்கியம். தூங்கும் போது உடல்ல சைட்டோகைன் உற்பத்தி ஆகும். இதுதான் நோய் தொற்றுகளை எதிர்த்து போராட உதவி செய்யும். நல்ல அல்லது போதுமான தூக்கம் இல்லைன்னா இந்த சைட்டோகைன் உற்பத்தி குறையும். மேலும் நோய் தொற்றை எதிர்த்து போராடும் ஆன்டிபயோட்டிக் மற்றும் செல்களோட எண்ணிக்கையும் குறைச்சிரும். இதனால நோய் எதிர்ப்பு மண்டலம் பலவீனம் அடைஞ்சு எளிதில் நோய் தொற்று ஏற்படும். இதை தவிர்ப்பதற்கு தினமும் கரெக்டான நேரத்துல ஒரு நல்ல தூக்கம் அவசியம். அடுத்ததா, அதிக ஆன்டிபயோட்டிக் பயன்படுத்துவது. நம்ம நோய் தொற்றை சரி செய்யறதுக்கு ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகளை எடுத்துக்குவோம். அந்த ஆன்டிபயோட்டிக் நல்லதுனாலும் அதிக அளவு பயன்படுத்தும் போது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலவீனப்படுத்தும். அதனால டாக்டரோட பரிந்துரைப்படி அளவோட ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகளை நம்ம பயன்படுத்தணும். அடுத்ததா, உடற்பயிற்சி செய்யாமல் இருப்பது. உடற்பயிற்சி தினமும் செய்வதால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும். உடற்பயிற்சி செய்யாமல் ஓரிடத்துல இருப்பது பலவீனமான நோய் எதிர்ப்புக்கு வழிவகுக்கும். கொழுப்புகள் அதிகம் நிறைந்த உணவுகளை தவிர்க்கணும். கொழுப்புகள் அதிகம் நிறைந்த உணவுப் பொருட்கள் அதிகம் சாப்பிடும் போது நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் செயல்பாடுகளை அது பாதிக்கும். அதனால அதை தவிர்த்துட்டு பழங்கள், காய்கறிகளை சாப்பிடணும். அது தவிர வைட்டமின் ஏ, வைட்டமின் இ, வைட்டமின் சி போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை நம்ம தவறாம நம்ம உணவுல எடுத்துக்கணும். அடுத்ததா, மன அழுத்தத்தை குறைச்சிக்கணும். நாள்பட்ட மன அழுத்தம் கார்டிசோல் ஹார்மோனை அதிகரிக்கிறதுக்கு வழிவகுக்கும். இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலவீனப்படுத்தும், நோய் தொற்றுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பையும் அதிகரிக்கும். எனவே மன அழுத்தத்திற்கு இடம் கொடுக்காம நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்த வேண்டியதும் ஒரு முக்கியமான விஷயம். நீங்களும் இந்த பழக்க வழக்கங்களை பயன்படுத்தி உங்களோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.